வணக்கம். இப்போ நம்ம ஒரு கோடை காலத்துல இருக்கிறோம். இந்த கோடை காலத்துல பொதுமக்களாகிய நாம் இந்த வனத்தீயை பற்றியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம இந்திய காடுகள் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய காடுகள்ல ஒரு 54% வனத்தீ ஏற்படுவதற்கு ஏதுவான சூழல் இருக்கக்கூடிய ஒரு காடுகள் தான். இந்த வனத்தீ அப்படிங்கிறது இரண்டு வகை ஏற்படலாம். ஒன்னு செயற்கை ஏற்படலாம், இல்லது இயற்கை ஏற்படலாம். இயற்கை ஏற்படுறது பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட் ரொம்ப வெப்பநிலை ரொம்ப ஹீட் ஆகி நேச்சுரலாவே ஃபாரஸ்ட்ல தீ பிடிச்சி எரியும். சில நேரங்களில் மின்னல் போன்ற சில காரணங்களால இந்த மூங்கில் எல்லாம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். இது இயற்கை. இது ஏற்படுவதற்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனா செயற்கையாக மனிதனால் உண்டாக்கப்படக்கூடிய அந்த காட்டுத்தீயினுடைய அளவுதான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது டேட்டா. இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது எப்படி மனிதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல நம்ம மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம காட்டு வழியா நம்ம பயணம் செய்வோம். ஃபாரஸ்ட் ரோடு வழியா நம்ம போகும்போது தேவையில்லாம நம்முடைய வாகனம், இருசக்கர வாகனம் இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமா இருந்தாலும் சரி, தேவையில்லாம வாகனங்களை நிறுத்தி புகைப்பிடித்து விட்டு அப்படியே அதை அணைக்காம நம்ம வீசி எறிவதனால அந்த சின்ன தீயினால அந்த காடு தீப்பிடிச்சு எரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில டைம் இந்த டைம் டூர் போலாம். டூர் போறதும் கூட சில நேரங்கள்ல அந்த காட்டு வழியா சில நேரத்தில் நிப்பாட்டி அந்த இடத்துல சமைக்கலாம். சமைச்சிட்டு அந்த தீயை நம்ம அணைக்காம கூட போகலாம். இதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் காட்டு தீ ஏற்படுறதுக்கான ஒரு காரணங்களா அமையுது. மேலும் சில நேரத்துல காட்டை ஒட்டி சில கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்கள் இது திருவிழா சீசன். இந்த திருவிழா சீசன்ல ஏராளமான மக்கள் வருவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அதுல இருந்து ஏற்படக்கூடிய சில தீப்பொறிகள் நம்முடைய காட்டுக்கு பரவி அங்கிருந்து தீ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சில நேரத்துல பழங்குடி மக்களுக்கு ஏராளமான கோயில் காட்டுக்குள்ள இருக்கு. வனத்துறை கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போவாங்க. அப்ப அவங்க கவனமா இல்லாம இருந்தா அங்க ஏதாவது சமைக்கிற போதோ இல்ல வேற ஏதாவது அந்த கோயில் சார்ந்த சில விஷயங்கள் பண்ற போது தீ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய இடங்கள்ல காட்டை ஒட்டி விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு. அந்த விவசாய நிலங்களை குறிப்பாக கரும்பு இருப்பாங்க. அந்த கரும்பு இந்த நேரத்துல அந்த சோகைகள்லாம் எரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப எரிக்க ஆரம்பிக்கிற போது வனத்துறைக்கு தீயணைப்பு துறைக்கெல்லாம் ஒரு சின்ன தகவல் சொல்லிட்டு அவங்க அதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னு வந்தா அதுல இருந்து வெளிவரக்கூடிய சில தீப்பொறிகள் ஒரு காட்டு தீர்வாதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்கள் இந்த வருஷம் தீ வச்சு விட்டா அடுத்த வருஷம் இந்த மாட்டுக்கு பில் நிறைய வரும் அப்படிங்கறதுக்காக பர்பஸாவே தீ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நடக்கதான் செய்யுது. சோ அதுல இருந்து அவங்க வெளியே வரணும். அதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை. மேலும் சில நேரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வனத்துறை சில நேரங்கள்ல காட்டுக்குள்ள போறவங்களையோ யாரையோ சட்ட ரீதியா அணுகி அவங்க மேல சில வழக்குகள் பதிவு செய்யலாம். அந்த வழக்கு நிமித்தமாக வனத்துறை மேல ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன்ல ரீடைலேஷன்ல ஒரு வனத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த எதிரிகள் கூட காரணமாக அமையலாம். சோ இதெல்லாமே வனத்தை ஏற்பதற்கான காரணங்கள்.